विश्वभद्रवीरायुयं पादस्तुतिभिः सदान मुञ्जामि त्वाहमिषा जीवनायकमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यत्यग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्निप्रमुमुक्तमेनम्. போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2024 ஆகஸ்ட் மாதம் மீனராசி நண்பர்களுடைய ராசி பலனை பொது பலனாக கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பொது பலனாக மீனராசி நண்பர்களுடைய பலனை ஆய்வு செய்வோமே. இந்த ஆங்கில மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் வரும், ஆடி ஆவணி. நாம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு மீனராசி நண்பர்களுடைய ராசி பலனை பொது பலனாக பார்ப்போம். சரி, மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் 3லே செவ்வாய் இருப்பார். 2ஆம் வீட்டிற்குரிய செவ்வாய் 3ல் ராசிநாதனோடு சேர்ந்திருப்பார். குரு செவ்வாயினுடைய சேர்க்க 3ல் இருக்குது. செவ்வாய் 3ல் இருந்தாவே பொதுவாகவே பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். கொஞ்ச நாளாகவே எனக்கு வேலைக்கு ஆட்கள் சரியாக அமையல, வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் எனக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல என்னுடைய தொழிலுக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நல்ல வேலை ஆட்கள் அமைவதற்கும் வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கும் ஒரு சரியான காலம், சரியான மாதம். இந்த மாதத்தில் வேலையாட்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மீனராசி நண்பர்களுக்கு. சத்ரு ஜெயம், செவ்வாய் 3ல் இருக்கார், அதுவும் குருவோடு சேர்ந்திருக்கார். எதிரிகள் எல்லாம் கொஞ்சம் அடங்கி செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயமும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த மாதத்தில். குருவோடு சேர்ந்திருக்கார். குரு பலனை தனியாகவே நாம் பார்த்தோம், குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை தனியாக பார்த்தோம். 3லே குரு இருந்தாலும் அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்குது. 7ல் குருவினுடைய பார்வை இருந்ததுன்னா கூட்டு தொழில், அதே போல் நண்பர்கள் மூலமாக ஆதாயமான விஷயங்கள், திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு திருமணத்திற்கு ஒரு அற்புதமான காலம். இந்த குரு 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பது திருமணத்திற்கு ஒரு சிறப்பான காலம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். சிறிது தூர பயணம் வாணிபமெல்லாம் சிறக்கக்கூடிய காலம். இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பதை, அதே போல் குருவினுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீட்டை குரு பார்த்தார்னா குருவினுடைய அனுகிரகம், தந்தையாருடைய அனுகிரகமெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீனராசி நண்பர்களுக்கு. ஆன்மீக பயணம், ஆன்மீகத்தால் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆன்மீக தேடுதலும் ஆன்மீகத்தால் ஒரு வளர்ச்சியும் இறை வழிபாட்டிற்கும் இந்த குரு பகவான் 9ஆம் வீட்டை பார்ப்பது ஒரு அற்புதமான பலன்தான். 11ஆம் வீட்டை பார்க்கின்றார். அவருடைய 9ஆம் பார்வை 11ஆம் வீட்டில் மகரத்தில் இருக்குது இல்லையா. 11ன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் லாபம், தொழிலிலே ஒரு நல்ல லாபம், ஒரு பெரிய வெற்றி, முயற்சி பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். சரி, சூரியன் 5ல் இருப்பார் இல்லையா. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அரசியல் சார்ந்த மனிதர்களாக இருக்காங்க அப்படின்னா, பொது சேவையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்காங்கன்னா, சிறு சிறு அடுத்தவர்களால் 3வது நபர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் உருவாகக்கூடியதாக இருக்கும். 5ல் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் கோல்சார பலனை நிர்ணயம் செய்கின்ற பொழுது அரசியல் சார்ந்தவங்க, பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் 3வது நபர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னா போதும். இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அதை சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு மாற்றத்திற்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். ஏன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் போய்
நாம் எதையும் தலையிட்டு முடிக்க வேண்டாம். அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு சிறு சிறு செலவுகள் எல்லாம் ஏற்படும். குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் இப்படி இருக்க, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கணும், நல்ல வளர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பலத்தோடு வந்து அமர்கின்றார். ஒரு அற்புதமான விஷயம். ஆவணி மாதம் சூரியன் 6ஆம் வீட்டில் ஆட்சி ஆகிறது அற்புதமான விஷயம். மீனராசி நண்பர்களுக்கு எதிரிகள் உங்களை கண்டு அடங்கக்கூடிய காலம். அதே போல 6லே சூரியன் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி, வேலையாட்களால் அனுகூலம். ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தால் சுமூகமான தீர்வு, கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய காலம். உடல் உபாதைகளுக்கு சரியான மருத்துவம், மருத்துவத்தால் நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். சூரியன் 6ஆம் வீட்டில் வந்து அமரக்கூடிய காலம். 6ல் சூரியன் ஆட்சி ஆகுவார். எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உடல் உபாதை இருந்து சிறிது நாட்களாகவே மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம், இன்னும் பலனில்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மருத்துவத்தில் ஒரு நற்பலன்கள் ஏற்படக்கூடியது சூரியன் ஆட்சி ஆகக்கூடிய ஆவணி மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. இந்த இடத்துல புதனும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார் 6லேயே. இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்தே புதன் சுக்கிரன் அந்த இடத்துல இருக்காங்க. புதன் 4ஆம் வீட்டுக்குரியவர், அதே போல் 7ஆம் வீட்டுக்குரியவர் 6ல். சுக்கிரனும் 3-8க்குரிய சுக்கிரனும் 6ல். மனைவியை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். மனைவிக்காக ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள், உடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளுக்கு சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புதன் 6ல் இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் 4ஆம் வீட்டுக்குரிய புதன் 6ஆம் வீட்டில் வந்தார்னா உங்களுக்கோ, சுக்கிரன் 6ல் இருக்கிறனால உங்களுடைய மனைவிக்கோ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் செய்ய வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில். ஏன்னா ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மையான விஷயங்களை மட்டுமே பேசிட்டு போகிறதுக்கானது மட்டுமல்ல, எது இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் முன்கூட்டி தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு மாதத்திற்கு முன்பே தெரிஞ்சுக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கணும். நல்ல உணவு கட்டுப்பாடு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல தியான பயிற்சி, சுவாச பயிற்சி எல்லாம் வச்சுருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு தேகம் ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆய்வுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேசுவோம். 4ஆம் வீட்டுக்குரிய புதன் 6ல் இருக்கார் இல்லையா? வாகனங்களை புதிதாக மாற்றுறது, புதிய சொத்துக்கள் வாங்கிறது, இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் உருவாகும். ஆவணி மாதத்தில் புதிதாக வாகனம் வாங்கலாம். அதே போல் புதிய சொத்துக்களினுடைய சேர்க்கை, இல்லை பழைய சொத்தை யாருக்காவது கொடுக்குறோம் இல்லை விற்கிறோம், எல்லாமே இந்த ஆடி மாதம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா பூர்வீக சொத்தை சொல்கிறது 5ஆம் வீடு. அந்த வீட்டுக்குரிய சூரியன் இருக்கார், அவர் 6ஆம் வீட்டுக்கு வருவது விசேஷம். 4க்குரியவனும் 6ல் இருக்கார். கொஞ்சம் இந்த ஆடி முடிஞ்ச உடனே ஆவணி மாதத்தில் அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது மீனராசி நண்பர்களுக்கு. பொதுவாகவே இந்த மாதமே சிறப்பான மாதம்தான். மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பொதுவாக ராசியில் இருக்கக்கூடிய ராகு, 7ல் இருக்கக்கூடிய கேது பகவான், கேதுக்காவது குருவினுடைய பார்வை கிடைச்சிருது 7ஆம் வீட்டில். கூட்டாளிகளுக்குள்ளார சின்ன சின்ன மன சங்கடங்கள் எல்லாம் இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் எந்த குறையும் இல்லாமல் நடந்துக்கிட்டே வரும். தொழில் சார்ந்த விஷயங்களும் நண்பர்கள்கிட்ட ஒரு அனுகூலமான விஷயங்களும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கார். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பிரம்மாண்டமாக யோசித்து எடுத்தோன்னே முயற்சி பண்ணிட்டு போக வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இது எந்த அளவுக்கு சாத்தியம், இதை செய்கிறதால நமக்கு என்னென்ன அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுங்கிறத கொஞ்சம் சிந்திச்சுட்டு அதன் பிறகு முயற்சி பண்ணுங்கள். கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்துட்டதுன்னா ஏற்படக்கூடிய நற்பலன்கள் இன்னும் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம இந்த முன்கூட்டியே பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம். சனி பகவான் வக்ரத்தில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 12ல் விரயஸ்தானத்தில், லாபாதிபதியும் அவர் தான்.
அதே போல் விரயஸ்தானாதிபதியும் அதே சனி பகவான் தான். 11-12க்குரியவன் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். சனி வக்ரம் ஆயிட்டதுன்னா நம்ம நிறையா கொஞ்சம் விரயங்களில் கவனமாக இருக்கணும். நிறைய செலவுகள் செய்கிறோம், நிறைய விஷயங்களை முதலீடு செய்கிறோம். இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் செலவுகளில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்தணும். வீண் செலவுகள் எல்லாம் ஏற்படும், பொருள் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பொருள் விரயத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும். இது தேவையான இந்த செலவு செய்வதால் பின்னால் நமக்கு ஆதாயம் இருக்குதாங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சுட்டு செய்யுங்க, இல்லைன்னா வீண் விரயங்கள் நடக்கும். அதே போல தான் பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலை இருந்தது. பொருளாதாரமாக எனக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை, கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்குது. நிறைய நினச்சிருப்போம், 7.5 சனியினுடைய பாதிப்பு வேறு இருக்குதே, இதெல்லாம் நினச்சிருப்போம். சனி பகவான் வக்ரமானோடனே கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்வுகள் எல்லாம் ஏற்படும், ஒரு வளர்ச்சி ஏற்படும். இருந்தாலும் விரயத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். நிறைய கடன் சுமைகள் எல்லாம் இருந்தது. என்னுடைய கடன் சுமை அதிகமாக இருக்குதுன்னா இந்த ஆவணி மாதத்தில் சூரியனும் பெயர்ச்சியாகி 6க்கு வந்துடுவார். சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால என்ன ஆகும், கடன் சுமைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். உடல் ரீதியான உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாகவே நான் மருத்துவம் பார்க்குறேன், பலனில்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் எல்லாம் கூடி வரும். ஆனால் இருந்தாலும் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் இறைவனுடைய வழிபாடை நல்லா பிடிச்சுக்கணும். இறைவனை வழிபாடு செய்ய செய்ய இறை வழிபாட்டால் ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நிகழும். சரி, எந்த கோவிலில் யாரை வழிபாடு பண்ணுறதுனால மாற்றம் நடக்கும், அதையும் ஒரு சின்ன குறிப்பாக பார்ப்போம். மீனராசி நண்பர்களுக்கு பைரவர் கோவிலில் தொடர்ந்து முடிஞ்ச அஷ்டமியில் வழிபாடு பண்ணுங்கள், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பைரவர் கோவிலில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு போனாவே போதும். அந்த கோவிலுக்கு போகணும், இந்த கோவிலுக்கு போகணும், இங்கே போய் வழிபாடு, இதெல்லாம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் தீபமிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம். மறுபடியும் ஒரு குறிப்பாக சொல்கிறேன், இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்களை திறந்து இறைவனை பார்த்து, அதாவது கற்பூர ஆராதனை காட்டுகின்ற பொழுது அதை கண்ணை திறந்து பார்க்கணும். சுவாமியை கண்களால் பார்த்துட்டு தான் வழிபாடு செய்யணும். போனோடனே கண்ணை மூடி சாமி கும்பிட்றது சிறப்பான விஷயம் இல்லை. அந்த கோவிலினுடைய வளாகத்தை சுற்றி வரக்கூடிய இடத்துல அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய மையத்தில் நின்று உங்களுடைய தேவைகளை எல்லாம், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அந்த மையத்தில் நிறுத்தி இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்யணும். இறை வழிபாடே இப்படி தான். நாம் சுவாமியை பார்க்கும்போது கண்ணை மூடக்கூடாது. கோவில் வளாகத்தில் சுற்றி வரக்கூடிய இடத்துல எங்காவது ஒரு இடத்துல ஒரு 10-15 நிமிடமாவது உட்கார்ந்து கண்களை மூடி உங்களுடைய மையத்தில் நின்று இறைவனை எப்படி பிரார்த்தனைகளோடு எப்படி வேண்டுதல்களை வைக்கணுமோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுடைய மையத்திலிருந்து அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்தீங்கன்னா வேண்டுதல்கள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும், ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள். கோவிலுக்கு போயிட்டு சும்மா சுவாமியை வேக வேகமாக கும்பிட்டு வெளியில் போகக்கூடாது. அங்கே என்ன பண்ணணும், நமக்கு மீனராசி நண்பர்களுக்கு பொருளாதாரம் வளரணும்னா பைரவர் கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு ஓரமாக ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை எல்லாம் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்யணும். சரி, தொடர்ந்து செய்யுங்க, நன்மையான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். சரி, தனி காணொளியாக இந்த 12 காணொளியெல்லாம் முடிச்சுட்டு தனி காணொளியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன தீர்வு இருக்குது, என்ன ஒரு வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம், எப்பப்பெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் ஒரு தனி காணொளியாக பேசிக்கிட்டே வருவோம். மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் பேசிக்கிட்டே வருவோம். பல காணொளிகள், இன்னும் விழிப்புணர்வு சார்ந்த காணொளிகள் நிறைய பேசுவோமே. சரி, நம்முடைய போதி மையத்தில் மாணவர்களுக்கு சோழி பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம் இதையெல்லாம் பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டே வரோம். இதில் தியானம் சுவாச பயிற்சியோடு சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்த்திருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள்
நேரிலும் ஆன்லைன்லையும் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் நற்பலன்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க நம்மோட தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் பல நிறைய குறிப்புகள், விழிப்புணர்வு சார்ந்த பதிவுகள், தொடர்ந்து பல காணொளிகள் பேசிக்கிட்டே வரோம். இன்னும் பல காணொளிகள் பேச உங்களுடைய ஆதரவோடு நானும் தயாராக இருக்கேன். பல காணொளிகளில் இன்னும் சந்திப்போம். போதி வணக்கம்.